ஹலோ மக்களை 323வது எபிசோட் போடலாம். எபிசோட்ல வந்து மாதரா வந்து உட்ஸ்டேல யூஸ் பண்ணதான் டீப் எமர்ஜென்சி ஃபாரஸ்ட்னு போட்டு விடுதான். போட்டுல அவனோட நோக்கி அப்படி மரமா அட்டாக் பண்ண வருது. பார்த்தா கபுட்ட புதுசா கொடுத்த பவர் அந்த உட்ஸ்டேல் பவர் தான். சரி நம்ம கதை முடிஞ்சு நினைச்சிட்டு இருக்காங்க. நாட்ட பக்கம் என்கிட்ட சக்கரா வேற இல்ல, என்னடா செய்ய போற ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க. பார்த்தா 90 உள்ள இருந்து நாட்டோட பேசுது. டேய் நாட்டோ, என்னோட பவர் நான் உனக்கு தாரன்னு சொல்லுது. அது நீ நடிக்காத, நீ உன்னோட பவர் தாரன்னு சொல்லிட்டு என்னோட பாடியை வந்து கேப்சர் பண்ணலாம் தான் நினைக்கேன்னு சொல்லிட்டு 90 சண்டை போடுறான் நாட்டோ. நான் அப்பெல்லாம் சொல்ல வரலடா, என்னோட சக்கராவை தாரேன், நான் மாதராவை பத்தில எதுவும் கவலைப்படல, ஆனா நீ கண்ட்ரோல் பண்ணதோட அவன் கண்ட்ரோல் பண்ணது ரொம்ப மோசமா இருக்கும்னு சொல்லிட்டு இருக்காங்க. கபட நினைச்சிட்டு இருக்கான், இந்த மாதராவை மட்டும் நான் கண்ட்ரோல் பண்ணோம்னா மொத்த வாரை நான் தாண்டா ஜெயிச்சுட்டு போகணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இவன் இந்த அளவுக்கு பவரா இருப்பான்னு நினைச்சு கூட பார்க்கலன்னு சொல்லிட்டு பார்த்தா எமர்ஜென்சி ஃபாரஸ்ட் ஜுட்ஸோ போட்டுக்கிட்டு இருக்கான். மரமா புடச்சிக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. பார்த்தா நாட்டு அனலகத்துல முன்னாடி போறான். மல்டி ஷெடாக்லாம் ஜுட்ஸோ போடுதான் அவன். பார்த்தா 90 கொடுத்த பவர் அவன் எடுத்துக்கிட்டான். தலையும் பார்த்தா ராசங்கனை தூக்கிட்டு போறான். அது ஜெயண்ட் ராசங்கனை நார்ட்டா நொறுகுடான்னு சொல்லிக்கிட்டு இருக்கு 90. ஜெயண்ட் ராசங்கன் பராஜ் லைனப்பா போட்டு விடுதான். பார்த்தா மரத்தை மட்டும் உடச்சு எரிஞ்சிட்டான். ஒரு மரத்தை விடல, எல்லாத்தையும் நொறுக்கிட்டு விட்டாங்க. ஆதரவு மிரண்டா, நீ சொன்ன மாதிரி தான்டா இவன் உண்மையில சூப்பர் சினோபின்னு சொல்றான் நார்ட்டோவை பார்த்து. பார்த்தா எல்லா ஷடக்லாம் உடஞ்சிட்டு உடனே நார்ட்டோ நினைக்கான் 90 கொடுத்த எல்லா பவரையும் ஒரே ஷாட்ல யூஸ் பண்ணிட்டாமன்னு சொல்லிட்டு என்னோட லிமிட்டும் முடிஞ்சிருச்சு, எந்த சமயத்தினால மறைஞ்சு போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அது க்ளோன் தானே. உன்னை சுஜிகை சொல்றாரு, நார்ட்டோ போதும்டா, இனிமேல் இந்த பேட்ல நான் பார்த்துக்கிட்டு சொல்லிட்டு இருக்காரு. டெமரி கத்துதா, உங்களோட நிலைமைக்கு உங்களால சண்டை போடலாம் முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காவா. என்னோட சான்ஸை இப்பதான் நான் காட்ட போறேன், எனக்கு ஒருத்தி ஆப்போனன்ட் இப்பதான் கிடைச்சிருக்காருன்னு சொல்லிட்டு இருக்கான் சுஜிகாகே. நான் சண்டை போடுறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அவரு மாதிரி கத்திக்கிட்டு இருக்கா, உங்க நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு, இப்பெல்லாம் சண்டை போடக்கூடாதுன்னு சொல்லிடுறாவா. பார்த்தா சுஜிகாவே மாதரம் சண்டை போடுறதுக்கு மாசம் முன்னாடி நின்றுட்டு இருக்கானுங்க. சரி எல்லாரும் வெயிட் பண்ணடா, இன்னும் கொஞ்சம் என்கிட்ட ஜுட்ஸு இருக்கு, அதை நான் யூஸ் பண்ண போறேன்னு சொல்றான் மாதரா. பார்த்தா அவன் இவனுங்களை வச்சு நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கான். உடனே மாதரா சொல்லிட்டு இருக்கான், உனக்கு இன்னும் நீ வித்த கட்டலாம் நான் எதிர்பார்க்கலாம்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். பார்த்தா சுஜிகை முறைக்காரு மாதராவை பார்த்து, சில காலகட்டத்துக்கு முன்னாடி என்னோட பவரை பத்தி உனக்கு காட்டியிருக்கேன், இப்போ உனக்கு காட்டையா வேணும்னு சொல்லிட்டு இருக்கான் மாதரா. உன்னை பழச யோசிச்சு பார்க்காரு சுஜிகாக. பார்த்தா அப்ப மாதராட்ட தான் செகண்ட் சுஜிகையும் உனக்கியும் பேச வந்திருக்காங்க. பார்த்தா காசிராம வந்து ஏதோ ஒரு அக்ரிமெண்ட் போட்டுப்பான் போலுக்கு. அந்த அக்ரிமெண்ட்டை வந்து மாதரா உடச்சிட்டு விட்டான். பார்த்தா என்னன்னா 2 பேரும் டீமா இருக்கலாம்னு சொல்லிருப்பான் போலுக்கு காசிராமா. அதெல்லாம் இவன் கேன்சல் பண்ணி விட்டான். இனிமேல் எவனும் ஃப்ரெண்ட்ஷிப் ஆகலாம் வராதீங்கன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கான் மாதரா. அங்க இருந்து சுஜிகை சொல்றாரு, இவ்வளவு நாள் நம்ம சினோபியா இருந்திருக்கோம், இந்த வார் இன்ன வரைக்கும் முடியலன்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. அந்த காலகட்டத்துல நம்ம நேஷனுக்காண்டி நம்ம வில்லேஜுக்காண்டி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம்னு சொல்றான் அவன். என்னோட எதிரிய பத்தியும் நினைச்சது இல்ல, எங்களோட ஆளை பத்தி நினைச்சது இல்ல, எங்களுக்குள்ள வெறுப்பு மட்டும் தான் இருந்துச்சு. 3 வார் போயிருக்கு, அதுல எத்தனையோ மக்கள் இறந்திருக்காங்கன்னு சொல்றாரு அவரு. ஆனா ஒரு வாரலேயாச்சும் ஒரு ஒழுங்கான முடிவு வரவே இல்லைன்னு சொல்லிட்டு மாதரா சொல்றான், நீ இத்தனை வாரம் பார்த்துமோ உனக்கு வழினா என்னன்னு புரியலன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். உடனே சுஜிகை சொல்றாரு, டே மாதரா, உன்னை விட நான் 2 மடங்கு அதிகமா வாழ்ந்திருக்கேன்டா, அதனால என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நீ பார்த்து மிரள போறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. உனக்கு முன்னாடி உள்ள வழியில எனக்கு என்ன தெரியும்டா, அதனாலதான் ஃபியூச்சரை நோக்கி நான் போய்கிட்டு இருக்குன்னு சொல்றாரு அவரு. கபடா சொல்றான், ஆல்ரெடி 3 வாரம் போட்டாச்சு, இது 4வது வாரம் தான் போய்கிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. உன சுஜிகை சொல்றாரு, டே இந்த வாரம் பழைய வாரம் மாதிரி கிடையாடா, இது கொஞ்சம் வித்தியாசம் சொல்லிட்டு இருக்காரு அவரு. இந்த வாட்டி நாங்க ஒரு இலக்கு நோக்கி போய்கிட்டு இருக்கோம், ஒரு விஷயத்தை நாங்க அச்சீவ் பண்ண போறோம்னு சொல்றாரு அவரு. நான் கடந்த காலத்துல கத்துக்கிடாத என்னோட எதிர்கால பசங்க எனக்கு சொல்லி கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. இனிமேல் இந்த உலகத்துக்கு நான் அமைதியை கொண்டு வர எந்த இலக்கினாலும் போவோம்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. உன்னை மாதர சொல்றான், இனிமேல் இந்த உலகத்துக்கு நீ எதையும் ஒன்னும் புரிய வைக்க வேண்டாம் சொல்றாங்க. இந்த உலகமே 8 நாள் சுக்கினோ மேல போய் மாட்ட போகுது, அதான் பெரிய கெஞ்சுட்ஸ்ல மாட்ட போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. மாதரா ஒரு காலகட்டத்தில் என்ன யாரு எனக்கு நீ புரிய வச்ச, இந்த வாட்டி உன்னை தோக்கடிக்க அவனை போக மாட்டேன்னு சொல்றாரு அவரு. இந்த வாட்டி குழிக்குள்ள உள்ள போறது நாங்க இல்லடா நீ தான் சொல்றாரு அவரு. சடனா சுஜிகை அப்படியே சாயிராரு. பார்த்தா அவரால் நிக்க கூட முடியல. அதுக்குள்ள காரா அவரை காப்பாத்தி ஹெல்ப் பண்ணி நிப்பாட்ட வச்சுக்கிட்டு இருக்கான் அவரு. உனக்கு இன்னும் நீ ஆடத்தான் செய்ய போறேன்னு சொல்லிட்டு இருக்கான் மாதரா. எனக்காண்டி என்னோட மக்கள் ஃபியூச்சர் நான் போராட போறேன், இந்த வாட்டி உன்னை தோக்கடிக்க போறேன்னு சொல்றாரு சுஜிகாகே. பார்த்தா லேடிஸோட டென்ஷன் நெஞ்சு போய்கிட்டு இருக்கா. உன்னோட பேர் மாபுயுதான் சொல்லி கிடைக்கிட்டு இருக்காவா. எத்திரியல் டிரான்ஸ்மிஷன் ஜுட்ஸோ போடுன்னு சொல்றாவா. எத்திரியல் டிரான்ஸ்மிஷன் ஜுட்ஸோ யூஸ் பண்ணி ஒரு பொருளை தான் இங்க இருந்து இன்னொரு பக்கத்துல வந்து மாத்த முடியும், ஒரு ஆளெல்லாம் மாத்த முடியாதுன்னு சொல்றாவா. பேசுறதுக்கு நேரம் கிடையாது, ட்ரை பண்ணி பார்த்தோம்னு சொல்றா லேடி சுனாடே. அந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்மிஷன் ஜுட்ஸோ நான் போட்டுட்டோம்னா உங்க பாடிலாம் கந்தலா பேரு, நீங்க செத்து போயிருவீங்கன்னு சொல்றாவா. எத்திரியல் டிரான்ஸ்மிஷன் ஜுட்ஸோ வந்து ஒரு ஆளால மட்டும் தான் தடுக்க முடியும், அது தேர்ட் ரைக்காகேலன்னு சொல்றாவா. ஏன்னா அவர் உடம்பு ஃபுல்லுமே ஷீல்டா இருக்கனால அவர் ஈஸியா பிளாக் பண்ணிடுவாருன்னு சொல்லிட்டு தேர்ட் ரைக்காக போக அவர் மட்டும் வித்த காமிச்சுட்டே தான் இருந்திருப்பாரு போலுக்கு. தேர்ட் ரைக்காக போக 4th ரைக்காகளோட பண்ண முடியும், ஏன்னா அவர் வந்து தேர்ட் ரைக்காயோட ரத்த நாளன்னு சொல்றாவா ஹொக்காகே. அதனால உங்களால இதை பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கா மபுயி. சிக்காக சொல்லிட்டு இருக்காரு, ஏன்ட்ட ஒரு ஐடியா இருக்குன்னு சொல்றாரு அவரு. ஃப்ளையிங் ரைஜின் ஜுட்ஸோ போட்டா தான் சரிப்பட்டு வரும்னு சொல்லிட்டு அந்த ஜுட்ஸோ யார் போடுவாங்கன்னா கென்மா ஸ்குவாட் போடுவாங்க, அது கரெக்டா போடுவாங்கன்னு சொல்லிட்டு கட்சி க்ளோன் வந்து மார்க் பண்ணி வச்சுனா கரெக்டா டிரான்ஸ்மிட் ஆகி அந்த லொகேஷனுக்கு நம்ம பேரான்னு சொல்லிட்டு லேடி சொல்றா. அதெல்லாம் ஒன்னும் தேவையில்லைன்னு சொல்லிட்டு இருக்காவா. அதனால எத்திரியல் டிரான்ஸ்மிஷன் ஜுட்ஸ்லயே போய்கிட்டு சொல்லிட்டு இருக்காவா. அது மாதிரி நான் மிட்டியாட்டிக் ஜெனரேஷன் ஜுட்ஸையும் போடுவேன்னு சொல்றாவா. உடனே சிக்காக சொல்றாரு, இது ரொம்ப ரிஸ்க், நீங்க ஆட போறீங்களான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு அவரு. இந்த வாட்டி நான் பணத்தை வச்சு ஆடல, இந்த வாட்டி என்னோட உயிரை வச்சு நான் ஆட போறேன்னு சொல்லிட்டு இருக்காவா. சிக்காக முழிக்காரு, இவ எப்ப பார்த்தாலும் நம்ம பேச்சே கேட்க மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு லாட் ரைக்காக லேடி ஹொக்கா கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இருக்கா மாபுயி. உடனே அவர் சும்மா இருப்பாரா, அப்ப நீ ஒரு ஆள் அனுப்பக்கூடாது, 2 பேரை சேர்த்து அனுப்புன்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. சிக்காக்கு பாக்காரு, இவங்களை வச்சு என்னடா பண்ண, ஒன்னும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்காரு அவரு. சரி நம்மள்ட்ட ஆப்ஷன் கிடையாது, 2 பேரையும் அடிச்சு பத்துன்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. ஆதரா வந்து உச்சியா கிளானுக்குன்னே பிறந்தவன், அவனோட ஃபயர் ஸ்டெல்லாம் அட்டாக போட ஆரம்பிச்சோம்னா இடம் மட்டும் தரமட்டம் ஆயிரும், சீக்கிரம் வந்து நம்ம போய் தீரணும்னு சொல்லிட்டு அதனால ஃபிளைங் ரேஜிங் ஜுட்ஸோ போட்டு தான் அவன் எல்லாத்தையும் தப்பிக்க முடியும் சொல்லிட்டு இருக்காவா. அதுக்கப்புறம் இங்க பார்த்தா நர்ட்டா வந்து மிசிகாகே சண்டை போட்டுக்கிற இடத்துல வந்து அவனும் சண்டை
போட ஆரம்பிச்சிட்டான். பார்த்தா நருட்டோ வெட்டி வீசக்குள்ள சோஜிரோ உள்ள இறங்கிட்டான். பிளாக் சிப்ஸ் ரெண்டா வெட்டி வீசிட்டான். அவன் இவனை வெட்டி வீசினது பிறந்தாண்டா அவனுக்கு உடம்புல கான்பிடன்ஸே கிடைச்சிருக்குன்னு சொல்றான் சோஜிரோ. பார்த்தா சோஜிரோ போட்ட பொருள் சுத்தி இருக்க அம்புட்டு சின்னபி மிரண்டுட்டானுங்க. உடனே மிசுகை சந்தோஷப்படுறா. நீ இவ்வளவு சக்கரவாடா கேதர் பண்ணி வச்சுன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க அவங்க. பிளாக் சிப்ஸ் சொல்றான் என்னால மூவ் பண்ணவே முடியலடா என்னத்தடா பண்ணி வச்சேன்னு சொல்லிட்டு. நான் நினைச்சோட அந்த ஸ்வாட் ரொம்ப ஃபாஸ்டா இருக்குன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க அவங்க. பார்த்தா கென்மா இருந்துகிட்டு இருக்காரு. ஷிக்காக்கு வந்து மனசுக்குள்ள பேச ஆரம்பிச்சாரு. டே கென்மா நான் பேசுறது மட்டும் கேளு, இடையில வந்து நீ எதுவும் பேசுறான்னு சொல்லிட்டு. ஷிக்காக்கு நீங்களான்னு சொல்லிட்டு கென்மா கேட்கான். கென்மா இது ஒரு எமர்ஜென்சி, நான் பேச மட்டும் தான் செய்வேன், நீ எதுவும் இடையில பேசக்கூடாது சொல்லிட்டு இருக்காரு அவரு. ரியல் மாதரா வந்து ரீஎனிமேஷன் ஜுட்சு போட்டு வந்துட்டான்னு சொல்லிட்டு. என்னது ரியல் மாதராவா என்ன சொல்றீங்கன்னு சொல்லிட்டு கென்மா கேட்கான். இப்ப தானடா இடையில வரக்கூடாதுன்னு சொன்னு சொல்லிட்டு இருக்காரு ஷிக்காக்கு. உடனே விஷயத்தை மட்டும் சொல்ல ஆரம்பிக்கிறார் அவரு. அதுக்கப்புறம் ரைக்காக லேடி சுனடே ஒன்னா நின்னுட்டு இருக்காங்க. எத்தீரியல் டிரான்ஸ்மிஷன் ஜுட்சுவை போட்டு விட்டாவா. பார்த்தா ரொம்ப லைட்னிங் பவரா பறக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா மிசுகாக கிட்டே வந்து எல்லா அலாட்டையும் கொடுத்துட்டாங்க. பார்த்தா கென்மா ஸ்குவாடால வந்து ஃப்ளையிங் ரேஜின் ஜுட்சுவை போட முடியும். அதனால 3 பேர் ஸ்குவாட் மாதிரி 2 மாசம் நிக்காங்க அவங்க. இந்த ஜுட்சு வந்து 4th ஹோகாகே ஜுட்சுல இது எப்படா நீங்க கத்துக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு 4th ஹோகாகே ப்ரொடெக்ட் பண்ணதுக்காண்டி இந்த ஜுட்சுவை நாங்க கத்துக்கிட்டோம். 4th ஹோகாகே போனதுக்கு அப்புறம் 5th ஹோகாகே வந்தாங்க. அதனால வந்து இப்ப 5th ஹோகாகே நாங்க இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்றாங்க அவனுங்க. நாங்க 3 பேர் இருந்தோம்னா அந்த ஃப்ளையிங் ரேஜின் ஜுட்சுவை நாங்க ஈஸியா போடுவோம்னு சொல்லிட்டு இருக்காங்க அவனுங்க. உன சோஜிரோ சொல்றா லேடி மிசுகாக நீங்க இடத்த விட்டு போங்க, மாதராவை போய் அடிச்சு நொறுங்க. 7 சோர்ட் ஆஃப் நிஞ்சுட்ஸ்ல உள்ளவனா இந்த இடத்தை என் உயிரை கொடுத்தாச்சு நான் ப்ரொடெக்ட் பண்ணுவேன்னு சொல்றான் அவன். உன்னை மிசுகாக பார்க்க இவன் நல்லா வளர்ந்துட்டான்டா, இவன் முந்தி மாதிரி இல்லன்னு சொல்லிட்டு. லேடி சுனடே வந்து அந்த இடத்துக்கு போனது பிறகு அந்த ஃபார்முலாவை போட்டுருவாங்க, நம்ம கரெக்டா அங்க போய் இறங்கிறான்னு சொல்லிட்டு இருக்காங்க அவனுங்க. எனக்கு புரிஞ்சுட்டுன்னு சொல்றான் மிசுகாக. பார்த்தா மாதராவும் செகண்ட் சுஜிங்க அனல் வேகத்துல அடிக்க வராங்க. பார்த்தா லேடி சுனடையும் களத்துல இறங்கிட்டா, ரைகாகையும் களத்துல இறங்கிட்டாரு. அடிச்சு வீசிட்டாங்க 2 பேரையும். ஐயும் பிரின்சஸ் சுனடே இறங்கிட்டாங்கன்னு சொல்லி சுஜிகாக பாத்துக்கிட்டு இருக்காரு. உடனே அந்த லாவா ஷெல் போடுறவர் சொல்லிட்டு இருக்காரு ஆல்ரெடி ஹெட் குவார்டர்ஸ்க்கு வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன், அதனால தான் இவங்க வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு. பார்த்தா லேடி சுனடே ரத்தம் காயமா வந்திருக்காவா. ரிசர்வ் சீல் போட்டு விடுதா, நிஞ்சாட்டு மிட்டாட்டிக் ரீஜெனரேஷன் ஜுட்சு போட்டு விடுதா. பார்த்தா உடம்பு அவளே வந்து ரீஜெனரேஷன் பண்ணிக்கிட்டாவா. கிரானி சுனடே எங்கடா வந்தாங்கன்னு சொல்லி நட்ட முடிச்சுக்கிட்டு இருக்கான். பார்த்தா அவங்க வந்துட்டு இருக்க பாத்துக்கிட்டு நேரத்துல லேடி மிசுகாக இங்க இறக்கி விட்டு விட்டானுங்க. எல்லாரும் உயிரோட தான் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இருக்கா மிசுகாக. நேர்மையில் பேச வேண்டாம், நம்ம ஆட்டத்தை காட்ட வேண்டியதான்னு சொல்லிட்டு 5 பேர் சொல்ல ஆரம்பிச்சாங்க. நான் இவ்வளவு நாள் வாழ்ந்ததுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன்டான்னு சொல்லிட்டு இருக்காரு சுஜிகாக. 5 காகையும் ஒன்னா இருக்க தருவாய பார்த்தா எனக்கே நெகிழ்ச்சித்தனமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. பார்த்தா 5 பேர் எக்ஸ்பெண்டபிள்ஸ் நிக்க மாதிரி மாசா நின்னுட்டு இருக்கானுங்க. இங்க 5 பேருக்கு ஒருத்தன் தனியால நின்னுட்டு இருக்கான் தலைவன். அவன் பயப்படுதானா. சரி நீங்க 5 பேர் வந்துட்டீங்களா, அவங்க 5 பேரையும் ஒரே இடத்துல சண்டை போட்டு என்னோட பவர் நான் டெஸ்ட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் பேசிக்கிட்டு நேரத்துல லேடி சுனடே வந்து சுஜிகையும் காராவையும் வந்து ஹீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. ரைக்காக மிசுகாக நீங்க சண்டை போட்டுக்கிட்டு இருங்க, நாங்க அதுக்குள்ள வந்து இவங்க 2 ஹீல் பண்ணிட்டு வந்துரும் சொல்லிட்டு இருக்காவா. சரின்னு சொல்லிட்டு அவன் லாவா ஸ்டைல போட்டு அட்டாக் போட ஆரம்பிக்கா. பாதரா பயந்து ஓடுதான். அந்த லாவா ஸ்டைல் ஜுட்சுலாம் என்னால அப்சர்வ் பண்ண முடியாது, அதனால போய் திருன்னு சொல்லிட்டு வேகமா போய்கிட்டு இருக்கான். பார்த்தா ராய்காக அனல் வேகத்துல வந்து மாதராவே நொறுக்கி எறியுதாரு. மாதரா பார்க்க இவனடா இந்த ஃபாஸ்டா இருக்கானு சொல்லிட்டு பார்த்தா லாவா ஸ்டைல வச்சு எரிக்க போறா. அதுக்குள்ள மாதரா சுசானாவே இறக்கிட்டான். லேட்டரல் போட் பெயிண்ட் சாப்னு சொல்லிட்டு ராய்காக விட மாட்டேங்காரு. திரும்பி அனல் வேகத்துல ஒரு போடு போடுதாரு. பார்த்தா லாவா ஸ்டைல யூஸ் பண்ணி இந்த சுசானாவே அழிச்சிடலான்னு பார்த்தா அது கரைய மாட்டுக்கு. உடனே கென்மா டீம்ல இருக்க 3 பேர் பேசுறாங்க, இவனுங்க 4 பாசிட்டிவ் நம்ம எல்லாம் உள்ள இறங்க முடியாது சொல்லிட்டு மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கானுங்க. உடனே ரப்பர் ஷெல் போடுறவர் சொல்லிட்டு இருக்காரு, டே நீங்க இங்க வந்து பேசிக்கிட்டு இருக்காங்கடா, செகண்ட் சுஜிகை போய் நீங்க அட்டாக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. பார்த்தா 4 பேர் ஒன்னு சேர்ந்து செகண்ட் சுஜிகை கூட போய் சண்டை போட போறாங்க அவங்க. உடனே எவ்வளவு நேரம் ஆகும் சொல்லிட்டு ரைகை கேட்டுக்கிட்டு இருக்காரு, கொஞ்ச நேரம் தான் எல்லாத்தையும் ஹீல் பண்ணி முடிச்சிடும்னு சொல்லிட்டு. உடனே நட்ட சொல்றா கிரானி சுனாடே நீங்க எதுக்கு இந்த ஜுட்சு யூஸ் பண்றீங்க, இப்படி யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க வயசாயிருவீங்க, உங்க உடம்பு ஃபுல்லா வீக் ஆயிரும் சொல்லிட்டு இருக்காங்க. நட்ட இது அது மாதிரி கிடையாது, கொஞ்சம் டிஃபரெண்டா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இருக்காவா. டே நான் அப்ப வந்து என்னோட பவர் வந்து நான் எல்லாத்தையும் கொடுத்தேன், ஆனா இப்ப அப்படி கிடையாது, என்ன நானே ஹீல் பண்ணிக்கிட்டு அப்புறம் 2 பேர் தான் ஹீல் பண்றேன்னு சொல்றாவா. நினைச்சதோட இந்த சக்கரம் நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காவா. அப்படியா சக்கரா இருக்குன்னா என்னைய சேர்த்து ஹீல் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கா நட்டோ. நான் க்ளோன் தான், ஆனா இருந்தாலும் என்னோட ஆட்டத்தை காட்ட போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சண்டைக்குல நீ ஒன்னும் தேவையில்லைன்னு சொல்றாவா. என்னையே ஹீல் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நட்டோ கத்திக்கிட்டு இருக்கான். உன்னை சுஜிகை சொல்றாரு இந்த வார் வந்து ஒன்னே ப்ரொடெக்ட் பண்ணது மட்டும் கிடையாது சொல்றாரு அவரு. பார்த்தா மாதரா திரும்பி உடச்சிட்டு வந்துட்டான். சுசானாவெல்லாம் வெளு தெரியுதான் அவன். லைட்னிங் ஸ்டைல் டெலிபோர்டேஷன் லாவர் ஷெல் கெக்கே கென்காய் பவர் இது நல்லா தாண்டா இருக்குன்னு சொல்றான் மாதரா. பார்த்தா அப்பவும் சிரிச்சுக்கிட்டு தான் நிக்கான் அவன். ஃபுல் ஸ்பீடையும் கவுண்டர் பண்றான்னு பாத்துக்கிட்டு இருக்காரு ரைகாகே. பார்த்தா சுசானா வச்சு அந்த இடத்தை அடிச்சு நொறுக்க ஆரம்பிச்சாரு அவரு. சரி இந்த வாட்டி என்னோட பழைய பவரோட இனிமேல் அனல் வேகத்துல பவர்ல போறேன்னு சொல்லிட்டு இருக்காரு ரைகாகே. அடே நீங்க என்னோட டிஃபென்ஸ் அடிக்க போறீங்களா, சரி உங்களோட டிஃபென்ஸ் பாப்போம்னு சொல்லிட்டு சடனா பார்த்தா சுசானாக்குள்ள வச்சு சுரிங்கனை வச்சு வீச ஆரம்பிச்சான் அவன். பார்த்தா எல்லாரும் செதற போறாங்க. பார்த்தா அதுக்குள்ள காராவோட ஜுட்ஸும் சுஜிகையோட ஜுட்ஸும் போட்டாங்க. ஸ்டோன் கோலமும் சாண்ட் சீல்டையும் போட்டு விட்டாங்க அவங்க. சுஜிகை சொல்றாரு இந்த வாரனை வந்து எதுக்கு போடுறோம்னா ஒருத்தனையும் வந்து ப்ரொடெக்ட் பண்ணது கண்டிதான், அதான் நாங்க 2 சேர்த்து ப்ரொடெக்ட் பண்ண சொல்றாரு அவரு. மாதரா கேட்க சாண்ட் ஸ்டோன் ஒன்னா சேர்ந்து சண்டை போட்டுறீங்களா, உண்மையில நீங்க மாஸ் காட்டுறீங்களான்னு சொல்லிட்டு சரி இனிமேல் டிஃபென்ஸ்ல சண்டை போட்டாச்சு, இனிமேல் அஃபென்ஸ் இறங்கி ஆடுவோம்னு சொல்லிட்டு இருக்காரு சுஜிகை. பார்த்தா சுஜியை பிளான போட்டு கொடுக்காரு. இங்க ஒரு பக்கம் செகண்ட் சுஜிகையை துரத்திட்டு 4 பேர் போய்கிட்டு இருக்கானுங்க. இங்க காராவன் மண்ணை வச்சு அட்டாக் பண்றான். பார்த்தா மாதரா அசால்ட்டா நின்னுட்டு இருக்கான் சுசானா வச்சு. பார்த்தா மண்ணை வச்சு ஒழுங்கா லாக் பண்ணிட்டான். சீல போட்டு லாக் பண்ணலான்னு பாக்கான் காரா. பார்த்தா அவன் சுசானா வச்சு உடச்சு எரிஞ்சிட்டான். அப்புறம் சுஜிகை வந்து அவரோட பிளான வந்து எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டாரு. மிசுகாக நான் சொன்னது செய்யும் சொல்லிட்டு சுஜிகாக தேரின்னு சொல்லிட்டு வாட்டர் ஸ்டைல் ஹிடன் மிஸ்ட் ஜுட்ஸுவை போட்டு விடுதாவா. சடனா அந்த ஃபுல்லா புகை மூட்டமாக்குதா. உடனே சுஜிகை உடம்புல இருக்க கபுட்டை பார்த்துட்டு இருக்கான். அடே ஹிடன் மிஸ்டா எல்லாரோட விஷனை வந்து வீக் ஆக்குறது பாக்கீங்களான்னு சொல்லிட்டு கபுட்டை ஓடிக்கிட்டு இருக்கான். ஆனா மாதராவை ப்ரொடெக்ட் பண்ண செகண்ட் சுஜிகை முன்னாடி வந்து நின்னுட்டு இருக்காரு. ரைகாக நீ ஆட்டத்தை காட்டுன்னு சொல்றாரு சுஜிகாக. பார்த்தா ரைகாக முதுகுல போய் தேர்ட் சுஜிகை நின்னுட்டு இருக்காரு. சடனா வந்து லைட்னிங் ஸ்டைல போட்டு மறைஞ்சு போய்கிட்டே இருக்காரு.
இருக்காரு ரைக்காக்கு. உன்ன சுஜியை உடம்புல இருந்து கபுட்டை பாத்துக்கிட்டு இருக்கான். இவன் ஸ்ட்ரெயிட்டா மாதராவத்தை அட்டாக் பண்ண போறான். ஆனா அதை நான் பிளாக் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். இவன் லைட்டோட ஃபாஸ்டா இருக்கலாம். ஆனா அதெல்லாம் ரீட் பண்ணிடுன்னு சொல்றான் கபுட்டோ. பார்த்தா அப்படிதான் அட்டாக் நடக்க போகுது பாத்துட்டு இருக்காங்க. பார்த்தா சடனா ரைக்காக்கு செகண்ட் சுஜியை முன்னாடி வந்துட்டு ஒரு அடியை போட்டு விடுதாரு. செகண்ட் சுஜியை அங்க இருந்து செதறிட்டாரு. உடனே பார்த்தா மாதர் அந்த அட்டாக் எல்லாம் நோட் பண்ணிட்டான். சடனா பார்த்தா செகண்ட் சுஜியை இன்னொரு ஜுட்ஸோ போட்டு விட்டாரு. சூப்பர் வெயிட் அண்ட் போல்டர் ஜுட்ஸோ போட்டு விட்டாரு அவரு. அந்த ஜுட்ஸோ போட்டு விட்டா இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆயிரலாம். பார்த்தா அண்ணல் வேகத்துல ஒரு போடு போடுறாரு சுசோனாவே. போட்ட போட்டுல சுசோனாவே உடஞ்சு தும்பு தும்பா போயிருச்சு. கிராணி சீக்கிரம் நீ சரி பண்ணுங்க, நானும் களத்துல இறங்கன்னு சொல்லிட்டு இருக்கா நருட்டோ. விஜய் பேச ஆரம்பிச்சாரு. நருட்டோ அந்த வாரண சேர்ந்ததுக்கு மெயின் காரணமே அக்காட்சி கதையை முடிக்கதான் சொல்லிட்டு இருக்காரு அவரு. ஆனா ஒரு சமயம் தாண்டதுக்கு அப்புறம் என்னோட ஃபீலிங்ஸ் இப்ப டிஃபரெண்டா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. இப்ப நான் வந்து பழைய சுஜியே கிடையாது, அலைட்டி ஷினோபி ஃபோர்ஸ்ல உள்ள சுஜிகாகன்னு சொல்றாரு அவரு. இப்ப எல்லா ஷினோபிக்காரங்களும் ஒன்னா இணைஞ்சிருக்கிறத பார்த்தாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்றாரு அவரு. ஷினோபி வேர்ல்டு சிஸ்டத்தை இப்ப தான் மாத்தி இருக்கும்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. காலகாலமா கேட்டடா சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருந்துச்சு. ஆனா இப்ப அப்படி இல்ல, எல்லாருமே ஒண்ணுமா இருக்குன்னு சொல்றாரு அவரு. நருட்டோ இந்த மாதராவை நாங்க டீல் பண்ணிக்கணும்னு சொல்றாரு அவரு. அதில் நீ இங்க இருந்து போயிட்டு அதர் மாதராவை போய் நீ டீல் பண்ணணும்னு சொல்றாரு அவரு. நம்ம உலகத்துல உள்ள ஹேட்ரட வந்து அழிக்கணும்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. ஒரு காலகட்டத்தில் எவ்வளவு தப்பு பண்ணிருக்கேன், அதெல்லாம் சரி பண்ண எனக்கு இது தருவாயின்னு சொல்றாரு அவரு. அதனால நருட்டோ இதை எங்கள்கிட்ட விட்டுட்டு நீ போய்கிட்டே இருக்குன்னு சொல்றாரு அவரு. அதனால இன்னொரு மாதரா உன் கையில வந்துட்டேன், அவனை தடுக்கிறது உன்னோட வேலைன்னு சொல்றாரு அவரு. ஃபியூச்சரே ஒன்னு நம்பிதான் இருக்குன்னு சொல்லிட்டு ஏடி சொல்றா பழைய மாதரவோ புது மாதரவோ ரெண்டு மாதரா கதையை முடிக்கும், அந்த வார நிப்பாட்டு தான் சொல்லிட்டு இருக்காவா. இந்த பேட்டில் ஃபீல்ட்ல உன்னை ப்ரொடெக்ட் பண்ணதுக்காண்டி நாங்க எந்த எல்லைக்குனாலும் போவோம். ஆனா அந்த பேட்டில் ஃபீல்ட்ல எங்களை ப்ரொடெக்ட் பண்ணதுக்காண்டி நீ என்னனாலும் செய்யணும்னு சொல்லிட்டு இருக்காவா. நருட்டோ அதுக்கு சரின்னு சொல்றாம உடனே லேடிஸ் சொல்றா. நருட்டோ எங்க 5 காகேஸும் பேசுற விதமா நான் ஒரு ஆளே பேசுறேன், எல்லாருமே ஒன்னே தான் நம்பிக்கிட்டு இருக்கேன்னு சொல்றாவா. பார்த்தா எல்லாரும் ஒரே நேரத்துல நம்ம தான் ஜெயிப்போம் கத்திக்கிட்டு இருக்காவா. சரின்னு சொல்றான் நருட்டோ. சடனா ஷேடோக்குள்ள உடச்சு விட்டு அங்க இருந்து போய்கிட்டே இருக்காங்க. பார்த்தா ஷேடோக்குள்ள உடச்சதான் தெரிஞ்சு ஒரிஜினல் உடம்புக்கு வந்து அந்த டிரான்ஸ்மிஷன் மூலியமா எல்லா தகவலும் போயிருச்சு. எனக்கு புரிஞ்சிருச்சு நம்ம தான் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு அனல் வேகத்துல போய்கிட்டு இருக்காங்க. பார்த்தா இவன் போய்கிட்டு இருக்க நேரத்துல ஆப்போசிட்ல தான் ஜிஞ்சிரிக்கியை கூட்டிட்டு இன்னொரு மாதரா வந்துகிட்டு இருக்கான். ரெண்டு பேரும் நேருக்கு நேர் மோதுறானுங்க. ரெண்டு பேரும் தலை ஒரே நேரத்துல மோதுது. பார்த்தா அதோட எபிசோட் முடியுது. அதுக்கடுத்த எபிசோட்ல சந்திப்போம். மறந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பண்ணுங்க. மறந்து see you bye.